இப்ப நீங்க விஜயோட சேர்றது மத அரசியலா? எனக்கு அவர் ஒரு கிறிஸ்டியன். ஐ லவ் மை பிரதர். எனக்கு உண்மையாவே ஒரு ஈர்ப்பு. ஏன் கிறிஸ்டியன் அவர் ஜோசப் விஜய், அவர் ஜோன் தான் அவங்க அம்மாவே கூடுவாங்களா? அப்ப எனக்கு என் ரிலிஜியஸ்ல ஒருத்தர் உயர்ந்து வரட்டுமே எனக்கு ஆசை. உயர்ந்து வரணும், சிஎம் ஆகணும். சிஎம் ஆட்டு முதல் சிஎம் 2026 முதல் சிஎம் கிறிஸ்தவ சிஎம் தமிழ்நாடு அரசியல் வரலாறுல. அவரையும் மத இது கொடுக்குறீங்க. நான் மதத்தோட தான் வந்திருக்கேன். நான் ஐ எம் a bishop, I am a leader of the Christianity. நான் அனைத்து இந்திய திருச்சபை கூட்டமைப்பு வச்சிருக்கேன். இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் மாத்திரம் பாருங்க, அதுக்குள்ள நான் அவரை மீட் பண்ணுவேன். ஒரு சிக்னல் கொடுக்கிட்டு பாருங்க. 10,000 பாஸ்டர்ஸ், 200 பிஷப் வைத்து YMCA நந்தனத்துல ஒரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடத்தி காட்டட்டுமா? அரண்டும் அதோட திமுக முடிச்சு. மைனாரிட்டி எங்களுக்கு தான் மைனாரிட்டி மக்களை நான் நடத்தி காட்டிட்டுமா? அப்போ எங்க மக்களுக்கு நான் மோட்டிவேட் பண்றது ஒரு சிஎம், கிறிஸ்டியன் சிஎம். நீங்க பக்கத்து ஸ்டேட்ல அவர் பேர் என்ன, ஜெகன் மோகன் ரெட்டி, அவர் கிறிஸ்டியன் சொல்லி தான் அவருக்கு ரொம்ப அந்த பக்கம் அங்க நிறைய கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் திரளா இருக்காங்க. அப்போ அவங்க கிறிஸ்டியன் சொல்லி அவருக்கு பயங்கரமா ஓட்டு விழுந்தது. ஏன்னா அவருடைய சகோதரிலாம் ஊழியம் செய்யறவங்க, பாஸ்டர்ஸ். அவங்களுடைய என்ன பிரதரின்லா, அவரு ஒரு பெரிய பாஸ்டர், நல்ல ரிச் பாஸ்டர், நிறைய காங்கிரிகேஷன் உள்ளவர். அதனால அவருக்கு பயங்கர செல்வாக்கு இருந்துச்சு. அதனால அவரும் பதவி ஏற்ற உடனே பிஷப் எல்லாரும்